பக்தர்களின் தலை மீது சடாரி வைக்கப்படுவதன் ஐதீகம் பற்றி தெரிந்து கொள்வோமா? ஒரு முறை வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன கோலத்தில் இருக்கும் சமயத்தில் அவரது சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை ஆதிசேஷன் மேல் வைத்துவிட்டு தன்னை தரிசிக்க வந்த முனிவர்களை பார்க்க அவசரமாக சென்ற நிலையில் அவரது பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளே விட்டுவிட்டார். சங்கு சக்கரம் கிரீடம் ஆகியவற்றின் அருகிலேயே பாதுகைகள் விடப்பட்டது குறித்து அவை மூன்றும் அதிருப்தி அடைந்து பாதுகைகள் பற்றி அவமானமாக பேசின. அதனால் வருத்தம் அடைந்த பாதுகைகள் கண்ணீருடன் பகவானிடம் முறையிட்டன. என்னுடைய முன்னிலையில் அனைத்தும் சமம் என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு பாதுகைகளை அவமானம் செய்த பலனை அனுபவிக்க எனது ராமாவதார காலத்தில் சக்கரமும் சங்கும் பரதன் சத்ருகனன் என்ற பெயர்களில் பிறப்பார்கள். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளை வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் பூஜை செய்து கர்ம பலனை தீர்க்க வேண்டும் என்று பகவான் தெரிவித்தார். இந்த கதையின் அடிப்படையில் பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடிக்கு சமமான அளவில் அவரது பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் உயர்ந்தவை என்ற தத்துவ நோக்கில் சடாரி பக்தர்களின் தலை மீது வைக்கப்படுகிறது. அதன் மூலம் ஒருவரது நான் என்ற ஆணவம் அகங்காரம் நீங்கும் என்பதுதான் சடாரியின் அடிப்படை தத்துவமாகும். இறைவனுக்கு முன்னர் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் சடாரி சாற்றப்படுகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா.